40 தொகுதி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், புதுவை உட்பட. இதை தான் இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது தேர்தல் கருத்து கணிப்பில் ஆங்கில ஊடகங்கள். ஸோ ஒரு மாபெரும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது என்று என்ன தெரியுது? நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார். திமுக எப்போதெல்லாம் ஆட்சி வருதோ அப்போதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு, உள்ளடக்கீடு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே திமுக ஆட்சி வரும்போது தான். மீதி அவன் ஆட்சிக்கு வந்தாலும் ஏடிஎம்கே 10 வருஷம் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், கடைசியா 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி 10 வருஷமா இந்தியாவே வித்துட்டான். பிஜேபி நரேந்திர மோடி இந்தியாவை வித்துட்டார் அதானி குரூப்ஸ்க்கு. ஆனா நம்ம திமுக ஆட்சிக்கு வரும்போது தான் நம்ம தலைவர் கலைஞர், இப்போது தலைவர் தளபதி மக்களுக்கு நல்லது நடக்கும். அந்த நல்லதை மக்களுக்கு செய்திருக்கிற காரணத்தால் தான் இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதி திமுக ஜெயிக்கும் அப்படின்னு இன்னைக்கு தேர்தல் கணிப்பில் ஆங்கில தொலைக்காட்சிகள், சர்வதேச தொலைக்காட்சிகள், இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியாஸ் அவங்க இன்னைக்கு கருத்து கணிப்பில் நம்ம தலைவர் தளபதிக்கு 39 தொகுதி என்றாங்க. அவங்களே 39 தொகுதி சொன்னா அப்போ தலைவர் தளபதியினுடைய அந்த அவருடைய அரசியல், அவருடைய அணுகுமுறை, பக்கத்து ஸ்டேட் கேரளா வாட்ச் பண்றாங்க, பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா வாட்ச் பண்றாங்க, பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா வாட்ச் பண்றாங்க. தமிழ்நாடுக்கு 3 பார்டர் இருக்கு. கோயம்புத்தூர் சைடு கீழே இறங்கி வந்தீங்கன்னா கூடலூர் சைடு, அந்த பக்கம் அப்படி போனா நமக்கு கேரளா பார்டர் வந்துடுது. இப்படி ஓசூர், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டா கர்நாடகா பார்டர் வந்துடுது. அப்படி திருவள்ளூர், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் வந்துட்டா ஆந்திரா பார்டர். இந்த 3 ஸ்டேட்டும் தலைவர் தளபதி விரும்புறாங்க. ஸோ ஒரு 4 ஸ்டேட்டுக்கு ஒரு தலைவன் ஆயிட்டார். இதுதான் திராவிட நாடு. இந்த 4 ஸ்டேட் தான் திராவிட நாடு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் கேரளா. These 5 states are Dravidian states. இந்த திராவிட நாட்டுக்கும் திராவிட மொழிக்கும் ஒரு தகர்க்க முடியாத தலைவன் யார் என்று கேட்டால் நம்முடைய அன்பு தலைவர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், அடுத்த பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப் போகிற தலைவர் தளபதி அவர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியாத்தம் குமரன். இப்ப இந்த 3 நாட்களாக தேர்தல் கணிப்பு, யாரு எவ்வளவு தொகுதிகள் வரும் அப்படி என்று இந்த கருத்து கணிப்பெல்லாம், தேர்தலுடைய கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தொலைக்காட்சிகள் அல்ல, ஆங்கில தொலைக்காட்சிகள், என்டிடிவி போன்ற முன்னணி தொலைக்காட்சிகள், மிரர், டைம்ஸ் நோ போன்ற முன்னணி தொலைக்காட்சிகள். அவங்க எடுத்திருக்கிற கருத்து கணிப்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க ஃபர்ஸ்ட் கருத்து கணிப்பு எடுத்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி செல்லா காசு. இப்போ நான் சொன்ன இந்த டிவி எல்லாம் இருக்குல்ல, ஒரு நம்பத்தக ஒரு செய்தி, ஒரு உண்மையான செய்தி என்னன்னு கேட்டால், நம்பகத்தனமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே அதானி குரூப்ஸ் வாங்கிட்டாங்கன்றாங்க. நான் சொல்கிறேன், இந்த தொலைக்காட்சிகள், ஆங்கில தொலைக்காட்சிகள், முன்னணி தொலைக்காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிற செய்தி அதாவது எல்லா முன்னணி தொலைக்காட்சிகளும், ஆங்கில தொலைக்காட்சிகளும் அதானி குரூப்ஸ் வாங்கியாச்சு. ஏன்னா லீடிங் இங்கிலீஷ் சேனல்ஸ் அண்ட் சம் லீடிங் ஹிந்தி சேனல்ஸ், நாட் ஓன்லி இங்கிலீஷ் சேனல் அண்ட் ஹிந்தி சேனல்ஸ், நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மகாராஷ்டிராவில் மராட்டி சேனல், குஜராத்தில் குஜராத்தி சேனல், ஹரியானாவில் ஹரியானி சேனல், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசில் அங்கெல்லாம் ஹிந்தி, பீகாரில் பீகாரி, கல்கட்டாவில் பெங்கால், அந்தந்த மாநிலத்தில் லீடிங் சேனல்ஸ் எல்லாம் இவங்க அதானி குரூப்ஸ் உட்காந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, மிரட்டி வாங்கிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுல் சேனல் மீடியாஸ் பூரா அவங்க பக்கம் இருக்கணும்னு. இப்போ நான் சொல்லுகிற இந்த ஆங்கில தொலைக்காட்சிகள், இந்த மீடியாஸ் எல்லாம் தே ஆர் ஃபுல் சப்போர்ட் ஆஃப் பிஜேபி அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி. அந்த ஆங்கில தொலைக்காட்சியுடைய என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த யார் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டில்னு இந்த கருத்து கணிப்பு, தேர்தல் கருத்து கணிப்பில் என்ன சொல்றதுன்னா, 39 தொகுதி திமுக ஜெயிக்கும்ன்றாங்க. 40 தொகுதி திமுக ஜெயிக்க போகுது. அந்த அளவுக்கு தலைவர் தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு மக்கள் பணி ஆற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இளம் தலைவன், நமது வீட்டுப்பிள்ளை, மாண்புமிகு அண்ணன், தமிழகத்தின் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல், அவருடைய பேச்சு மக்கள் கவர்கின்ற அளவுக்கு அவருடைய பேச்சு, அவருடைய நிர்வாக திறமை. ஸோ திமுக அரசினுடைய சாதனை, திராவிட மாடல் அரசினுடைய சாதனை, இந்த 2.5 வருடங்களாக நம்முடைய அரசியல் சாதனை, இதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. திமுக விட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களை காப்பாற்றுற கட்சியில் தலைவர் தளபதி விட்டா ஒரு தலைவன் கிடையாது. நாளை தமிழகத்தை வழிநடத்த நமக்கு கிடைத்திருக்க 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை, திராவிட மண்ணை திராவிட மண்ணாக பாதுகாப்பதற்கு ஆரிய கூட்டத்தை இந்த மண்ணுக்குள் நுழைய விடாத ஒரு தலைவன் நமது வீட்டுப்பிள்ளை, மாண்புமிகு எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியலிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு. ஸோ நம்ம ஜெயிக்கிறோம். ஆனால் இது யார் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் சொல்ல வரேன். இதை யார் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில மிகப்பெரிய லீடிங், இன்டர்நேஷனல் லெவலில் லீடிங் இங்கிலீஷ் மீடியாஸ் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் தான்
அதானி கண்ட்ரோலில் போயிடுச்சு வாங்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் 39 தொகுதி திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அந்த ஒரு தொகுதி எதை சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பாண்டிச்சேரியை சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பாண்டிச்சேரி திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் உறுதி, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா அங்கே நடக்கிறது பேருக்கு அவர் ரங்கசாமியினுடைய மரியாதைக்குரிய புதுவையினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமியினுடைய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அங்கே ஃபுல்லாக ஆக்டிங் யாருன்னு கேட்டால் நான் கூட்டணி ஆச்சாங்க பிஜேபி தான். அங்கே போய் எல்லாம் குட்டி கலாட்டா பண்ணுறது யாருன்னு கேட்டால் இந்த மரியாதைக்குரிய தெலுங்கானாவுடைய கவர்னர், அங்கே பொறுப்பாளுநர் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன், அந்த அம்மா தான் அங்கே போய் எல்லா நிர்வாகம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே எக்கச்சக்கமான வெறுப்பு பிஜேபி கூட்டணிக்கு மேலே. அங்கே ஏடிஎம்கே கிடையாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே காங்கிரஸில் பெரிய லீடர் இருக்காங்க. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் பாண்டிச்சேரி அடிக்கும். 40 தொகுதி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். 40 தொகுதி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், புதுவை உட்பட. இதை தான் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது தேர்தல் கருத்து கணிப்பில் ஆங்கில ஊடகங்கள். ஸோ நம்முடைய தலைவர் தளபதி சென்று கொண்டிருக்கின்ற பாதை, அதாவது மக்களுக்கு பணியாற்றுகிற பாதை, அவர் செய்கிற ஆட்சி முறை, இது மக்களுக்கு பிடித்திருக்கிறது. எனவே அவர்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறார் என்று சொன்னால் பல்வேறு தரப்பட்ட மக்களிடத்திலும், வியாபாரிடத்திலும், விவசாயிகளிடத்திலும், தொழிலாளர்களிடத்திலும் முகநூல் மூலியமாக சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இப்படி இதன் மூலியமாக படித்த இளைஞரிடமும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இவங்கள்ட்டெல்லாம் எடுக்கிற ஒரு கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பு எடுத்ததில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி பக்கத்தில் நிற்கிறதுக்கு எந்த கட்சிக்கும் யோகியதை இல்லை, தெம்பும் திராணியும் கிடையாது, யாரும் கிட்ட வர முடியாது. ஸோ ஒரு மாபெரும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது என்று இன்றைக்கு கருத்து கணிப்புகள் சொல்லுது. அதனால் அந்த கருத்து கணிப்பு கேட்டு நம்ம சும்மா உட்காந்துறது இல்லை. கருத்து கணிப்பு சொல்லிட்டாங்க நம்ம தான் ஜெயிச்சிட்டு போகிறோன்னு சொல்லி யாரும் சும்மா உட்காந்து போகிறதில்ல. தேனி விட சுறுசுறுப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் தலைவர் தளபதியினுடைய தலைமையில் நமது நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி நமது வீட்டுப்பிள்ளை மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல்படி நாம் சிறப்பாக பணியாற்ற போகிறோம், வெற்றி பெற போகிறோம். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்து ரூட் கிளியராக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்கிறோன்னு ஒரு மிகப்பெரிய இங்கிலீஷ் மீடியாஸ், ஆங்கில தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்பு சொல்றதுன்னு சொன்னால் இதுலேருந்து என்ன தெரியுது? நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார். இப்போ விமர்சனங்கள் வரும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக இந்த சோசியல் மீடியா தான் இன்னைக்கு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது. என்னன்னு கேட்டால் சோசியல் மீடியா தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது. நம்ம கட்சிக்கு வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், எல்லாம் பண்ணோம், மக்களுக்கு சாதனை செய்கிறோம். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போ தான் மக்களுக்கு நல்லது நடக்கும். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு, உள்ளடக்கீடு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே திமுக ஆட்சிக்கு வரும்போது தான். மீதி அவன் ஆட்சிக்கு வந்தாலும் ஏடிஎம்கே 10 வருஷம் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், கடைசியாக 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி. 10 வருஷமா இந்தியாவே வித்துட்டான் பிஜேபி. நரேந்திர மோடி இந்தியாவே வித்துட்டார் அதானி குரூப்ஸ்க்கு. ஆனால் நம்ம திமுக ஆட்சிக்கு வரும்போது தான் நம்ம தலைவர் கலைஞர், இப்போது தலைவர் தளபதி, மக்களுக்கு நல்லது நடக்கும். அந்த நல்லதை மக்களுக்கு செய்திருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதி திமுக ஜெயிக்கும் அப்படின்னு இன்னைக்கு தேர்தல் கணிப்பில் ஆங்கில தொலைக்காட்சிகள், சர்வதேச தொலைக்காட்சிகள், இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மீடியாஸ் அவங்க இன்னைக்கு கருத்து கணிப்பில் நம்ம தலைவர் தளபதிக்கு 39 தொகுதின்றாங்க. அவங்களே 39 தொகுதின்னு சொன்னால் அப்போ தலைவர் தளபதியினுடைய அந்த அவருடைய அரசியல், அவருடைய அணுகுமுறை, பக்கத்து ஸ்டேட் கேரளா வாட்ச் பண்ணுறாங்க, பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா வாட்ச் பண்ணுறாங்க, அதே மாதிரி நமக்கு பக்கத்து ஸ்டேட்டு ஆந்திரா வாட்ச் பண்ணுறாங்க. தமிழ்நாடுக்கு 3 பார்டர் இருக்குது. தமிழ்நாடுக்கு 3 பார்டரு. கோயம்புத்தூர் சைடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்தீங்கன்னா கூடலூர் சைடு, அந்த பக்கம் அப்படி போனால் நமக்கு கேரளா பார்டர் வந்துடுது. இப்படி ஓசூர், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கம் வந்துட்டால் கர்நாடகா பார்டர் வந்துடுது. அப்படி திருவள்ளூர், இப்படி வந்தீங்கன்னா வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் வந்துட்டால் ஆந்திரா பார்டர் வந்து. இந்த 3 ஸ்டேட்டும் தலைவர் தளபதி விரும்புகிறாங்க. ஸோ ஒரு 4 ஸ்டேட்டுக்கு ஒரு தலைவன் ஆயிட்டார். இதுதான் திராவிட நாடு. இந்த 4 ஸ்டேட்டு தான் திராவிட நாடு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் கேரளா. These 5 states are Dravidian states, Dravidian mud. We are all Dravidians. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு,
இந்த 4-5 மொழிகள் திராவிட மொழிகள். எனவே இந்த திராவிட நாட்டுக்கும் திராவிட மொழிக்கும் ஒரு தகர்க்க முடியாத தலைவன் யார் என்று கேட்டால் நம்முடைய அன்பு தலைவர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், அடுத்த பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப் போகிற தலைவர் தளபதி அவர்கள். அவருடைய இந்த உழைப்பு தான் இன்றைக்கு இந்த அங்கீகாரம். 39 தொகுதி திமுக ஜெயிக்க போகுது. ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது 40 தொகுதி கில்லி மாதிரி தலைவர் கலைஞர் அடிச்சார். ஆளுங்கட்சி ஜெயலலிதா. எம்ஜிஆர் இருக்கும்போதே திமுக அடிச்சிருக்குது. அப்படியே தமிழ்நாடு எம்பி எலெக்ஷன்ல அந்த மாதிரி இப்போ ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது 40 அடிச்சோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதி தலைவர் கலைஞர் இல்லை. தலைவர் கலைஞர் ஓய்வு கொடுத்து விட்டு முன்னே அவர் ஓய்வெடுக்க சென்று விட்டார். தலைவர் கலைஞர் இந்த மண்ணிலே இல்லை. இல்லாத நேரத்தில் திமுக அழிந்து போகும், எந்த தேர்தலில் வெற்றி பெறாது என்று ஒரு பிரச்சாரம். அப்பொழுது தலைவர் தளபதி தலைமை தாங்கி நடத்திய தேர்தலில் 39 நம்ம ஜெயிக்கிறோம். அதுக்கு முன்னால் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் சும்மா நம்ம 100%ல 60% அடிச்சோம். இன்னொரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலியாட்டிருக்கோம். ஸோ நாம் தலைவர் தளபதி மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்றிதழ். தொடர்ந்து நாம் வெற்றி பெறுகிறோமே அதுக்கு. எனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தலைவர் தளபதி அகில இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய, இப்பொழுது அவர் அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவர். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்திய அரசியலில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர், இந்திய அரசியலில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தளபதி என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு காட்ட தமிழ்நாட்டில் நம்ம அப்படியே நச்சு நடிக்க போறோம். இப்போ நம்ம கூட்டணியில பார்த்தீங்கன்னா வராங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கூட்டணி அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கழக பொருளாளர் TR பாலு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர்கள் அண்ணன் KN நேரு, மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள், அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், அமைப்பு செயலர் ஆலந்தூர் RS பாரதி அவர்கள், இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கூட்டணி சுமூகமான கூட்டணி முடிஞ்சிடும். நம்மளுக்கு எந்த வகையான பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளை எதிர்ப்போம், நம்மளை வீழ்த்திருவோம்னு சொல்லி 1.5 வருஷம் எதிர்கட்சி வேலை பார்க்காம இருந்தார் தமிழ்நாட்டில். இதுதான் நல்லா இங்க கவனிக்கணும். எடப்பாடி பழனிசாமி 1.5 வருஷம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி வேலையை பார்க்கல. அப்ப எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்பட்டது யாருன்னு கேட்டா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, புழுகோண்டி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாள் யாருன்னு கேட்டா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அந்த மென்ட்ல தான் நான் தான் எதிர்கட்சி தலைவர், பிஜேபி தான் அதிமுக நிகரான எதிர்கட்சி, எங்களுக்கும் ஏடிஎம்க்கு தான் ஃபைட்டு நான் தான் பேசினேன். அப்படி அப்ப எடப்பாடி பழனிசாமி எங்க அப்படின்னே தெரியல. நான் பல்வேறு பொதுக்கூட்டங்களிலே தினமும் சமூக வலைத்தளங்களில், யூடியூப் சேனல்களில், தொலைக்காட்சி விவாத மேடைகளில் பேசும் பொழுது எடப்பாடி எங்க தான் இருக்கிறீங்க மிஸ்டர் எடப்பாடி, உங்களை சிபிஐ விட்டு தேட வேண்டியதா இருக்குது, எங்க இருக்கிறீங்க, எங்க போனீங்க, வாங்க வந்து அரசியல் பண்ணுங்க மேன். யூ ஆர் an recognized opposition party leader of Tamil Nadu. In Tamil Nadu Assembly, ADMK General Secretary எடப்பாடி பழனிசாமி is an opposition party leader. Where are you? எங்க போய் ஒளிஞ்சிக்கிறேன்? ஏன் பயமா? ஏன் பேச மாட்டேன்றீங்க? அப்போ பிஜேபி போட்ட உத்தரவு நீ வாய் மூடினு நாங்க தான் எதிர்கட்சி மாதிரி செயல்படுவோம். அது பிறகு போய் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் பார்த்து என்ன கெஞ்சி கூத்தானாலும் நான் உங்களை பயங்கரமா திட்டுவேன், நீங்களும் எங்களை பயங்கரமா திட்டுங்க, காரி துப்புங்க, நாங்க தொச்சு போட்டுக்கிறோம். இந்த MP எலெக்ஷன்ல நாங்கள் ஓட்டு வாங்கணும்னா சிறுபான்மை மக்கள் ஓட்டு எங்களுக்கு முக்கியம். சிறுபான்மை மக்கள் ஓட்டு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித், பட்டியலின மக்கள் ஓட்டு வேணும்னா உங்க கூட பிஜேபி கூட சபகாசம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நாங்க உங்களுக்கு லேபர் தான், நீங்க எங்க ஓனர் தான். நான் இல்லைன்னு சொல்ல, எங்களுக்கு ஓனர் மோடிஜி அமித்ஷாஜி தான். உங்க கம்பெனியில் நாங்கள் லேபர் தான், ஆஃபீஸ் பாய் தான். இந்த எலெக்ஷன் வரைக்கும் நிறைய நாடகங்கள்லாம் நாங்கள் ஆடுவோம், நிறைய நாடகங்கள் ஆடுவோம், உங்களை நிறைய விமர்சனம் பண்ணுவோம். உங்களை தாங்க திட்ட முடியாது, உங்களை திட்ட மாட்டோம். யாரு? பிரைம் மினிஸ்டர், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனரபிள் நிர்மலா சீதாராமன், இவங்களெல்லாம் நாங்கள் திட்ட மாட்டோம். நாங்கள் எங்கள் லோக்கல் அண்ணாமலை மட்டும் நாங்கள் வச்சு செய்கிறோம், அவர் எங்களை வச்சு செய்யட்டும். நாங்கள் 2 பேர் மாற்றி பேசிக்கிறோம். அந்த ஒரு டிராமா MP ஆடிட்டா எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு, பட்டியலின மக்கள் ஓட்டு வந்துடுவோம். இவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டுன்னு இப்போ இவங்க தொடர்ந்து இவங்க பிஜேபி இவங்க பேசுறது, அவங்க பிஜேபி இப்போ பிஜேபி இவங்களை பேசுறது இல்லை, இவங்க பேசினேங்கிறாங்க. இந்த 17 MLAங்களை நம்ம தாத்தா பாட்டிகளெல்லாம் கூட்டிட்டு போனாங்க டெல்லிக்கு, அதெல்லாம் கூட ஒரு நாடகம் தான். ஏற்கனவே அப்படிதான் தோணுது. நேற்று கூட பதிவில் சொன்ன 17 தாத்தா பாட்டிங்களெல்லாம் கூட்டிட்டு போனாங்கல்ல MLAங்களுக்கெல்லாம், அங்கே 17 grandfathers and grandmothers, AADMK grandfathers and grandmothers, 17 grandfathers and grandmothers, 17 அதிமுக தாத்தா பாட்டிகளை கூட்டு போனாங்கல்ல டெல்லிக்கு. இதெல்லாம் கூட ஒரு டிராமா தான். பிஜேபி மேல ஒரு கிரேஸை உருவாக்குறது அவங்க பண்றது. என்ன பண்ணாலும் பப்பு வேகாத ஆடு, என்ன பண்ணாலும் பப்பு வேகாது. உங்களை வெற்றி செய்தால் ஒரு இளைய தலைவன் இந்த மண்ணில் உதித்து விட்டார் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவன்.
இப்போ அவங்க ஒரு பக்கம் கூட்டணி அமைக்கலான்னு பார்க்குறாங்க, இவங்க ஒரு பக்கம் அதிமுக இவங்கள்ட்ட பேசுறாங்க, அவங்கள்ட்ட பேசுறாங்க, இவங்கள்ட்ட பேசுறாங்க. இதுல 2 பேரும் பேரம் பேசுறாங்க. ஆமா, இதுல ஓரளவுக்கு வாக்கு வங்கி கட்சின்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி அவங்க வச்சிருக்காங்க. அவங்கள ஏடிஎம் இழுக்கலாமான்னு பாக்குறாங்க ஒரு பக்கம் பிஜேபி யார் பக்கம் இருக்கிறாங்களாமான்னு பாக்குறாங்க. இதுல இந்த அம்மா பாருங்க யாருன்னு கேட்டா தேமுதிக விஜயகாந்த் கட்சி, மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், நல்ல மனுஷர், தங்கமான மனுஷர், மறைந்து விட்டார். இப்ப அந்த மறைந்த எங்க குடியாத்த மாப்பிள்ள தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்தை அனுதாபமாக பயன்படுத்த வேண்டியது. அதுவும் அந்த மரணத்துல கூட வியாபாரம் பண்ணிட்டு பாருங்க இந்த அம்மா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க நேற்று, பக்கத்தில் அவங்களும் அவங்க தம்பி சுத்தீஷ் உட்காந்துன்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அவங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்களே, இது அவங்க தேமுதிக கட்சியினுடைய சமாச்சாரம் நமக்கு தேவையில்லாது, கட்சிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு நான் சொல்ல வரேன். ஏன்னா எதிர்கட்சி தலைவராகவே இருந்தார் கேப்டன் விஜயகாந்த், எதிர்கட்சி தலைவராகவே இருந்தார். அவர் ஒரு இடத்துக்கு ஒரு கட்சி வளர்த்துருக்கலாம், ஒரு இடத்துக்கு அந்த கட்சியை கொண்டு வந்திருக்கலாம், அதிமுக அட்ரஸ் எல்லாம் ஆக்கிருக்கலாம். அதை கெடுத்து வந்து யாருன்னா கேட்டால் இந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த். இன்னைக்கு ஒரு ஓப்பனாக ஒரு செய்தி நான் சொல்கிறேன். என்னன்னா, அன்னைக்கு 2006 நம்ம ஆட்சிக்கு வரும், அடுத்த தேர்தல் வருது, நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், அடுத்த தேர்தல் வருது, 7, 8, 9, 10, 11 தேர்தல் வருதுங்க. அந்த தேர்தலில் திமுகவோடு வரணும்னு விஜயகாந்த் ஒரு விருப்பம் இருந்துச்சு கூட்டணியில். கேப்டன் விஜயகாந்த் திமுகவோட கூட்டணியில் வரலாம், 2ஆம் முறை கலைஞரை 5 முறை முதலமைச்சர், 6ஆவது முறை கலைஞரை முதலமைச்சராக வரட்டும், நாம் இன்னும் 4-5 மந்திரி சபையோ துணை முதலமைச்சர் பதவியோ கேட்கலாம் ஐடியாலே விஜயகாந்த் இருந்தார். தலைவர் அவர் கொடுத்தா கூட கொடுத்துருப்பார். ஏன்னா விஜயகாந்த் மேலே அவருக்கு ஒரு மரியாதை உண்டு, அந்த கட்சி வளர்ந்துருக்கும். திமுக அதுக்கு அடுத்து விஜயகாந்த் தேமுதிக கட்சின்னு ஒரு நிலையில் இருந்திருக்கும். ஆனால் அவரை போய் நான் ஒவ்வொருத்தர் பேர் இங்கே குறிப்பிட விரும்பலை, அவரை வச்சுக்கின்னு இந்த அம்மா எங்கள் ஊருக்கார் குடியாத்த பக்கத்தில் செம்பெடுக்கார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், நீங்கள் தான் முதலமைச்சர், நம்ம எல்லாம் பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம், நீங்கள் தான் முதலமைச்சர், அதனால் உங்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சு ஓட்டை பிரித்து சின்ன பண்ணமாக்கி திரும்பி அந்த அம்மா ஜெயலலிதா அதுவே வந்து முதலமைச்சர். ஆனால் ஜெயலலிதாவுக்கே நமக்கு ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் இல்லை, உடம்பு முடியல. திமுக ஆட்சிக்கு வரட்டும், திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்படியும் பவரில் திரு மு க ஸ்டாலின் தான் வருவார். அதனால் நம்மளால் உடம்புக்கு முடியல. அவங்க நம்மளை கௌரவமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க டிஎம்கே, என்ன சொல்கிறது. அதனால் நம்ம சும்மா அந்த அம்மா எலெக்ஷன் கேண்டஸ் கூட வரல, ஒரு 4-5 மீட்டிங் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேடையிலையும் 30 எம்எல்ஏ 30 கேண்டிடேட் 25 கேண்டிடேட் உட்கார வச்சு அடி ஒரு 5-6 மீட்டிங் பேசிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. ஊராக பிரச்சாரத்துக்கெல்லாம் வரல, உடம்புக்கு முடியல. இவங்க விஜயகாந்த் ஒரு ராங்கான டைரக்ஷனில் கொண்டு போனதுனால இந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் காசு தான், பணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த அம்மா இங்கே குறை சொல்லி பேசணுன்றதில்ல, தமிழ்நாடு குட்டிச்சோரா போனதுக்கு இந்த அம்மா ஒரு காரணம். மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் ஒரு காரணம் தான். கொண்டு போய் ஓட்டை செய்து வச்சு 2ஆம் முறை அந்த அம்மா திரிய முதலமைச்சராக்கி, அது ஒரு வருஷம் முதலமைச்சர் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அதை இவனுங்களே கொண்டு போட்டு 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் முதலமைச்சர் வந்து நாடு இந்த கதிக்கு வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு இவங்களாம் ஒரு காரணம். இன்றைக்கி அந்த அம்மா சொல்கிற ஒரு செய்தி, அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, யார் கூடமா நீங்கள் கூட்டணின்னா, நாங்கள் விசாரிச்சிட்டோம், நாங்கள் தனியாகவே நிற்கலாம்னு சொல்கிறோம், தனியாகவே நிற்கிறது தான், எங்கள் மாவட்டத்தில் தனியாகவே நிற்கலான்ட்டாங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கோம், என்னன்னு கேட்டால், இன்னும் அதிமுக கூட்டணி போனோம், இல்லை அதிமுக போகணும். 2 முறை அதிமுகன்றாங்க. அதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இல்லைன்னா அந்த குரூப் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, இந்த குரூப். அவங்களாம் பிஜேபி கூட்டணியில் வந்துட்டு ஆஃபீஸ் பாய், டீ பாய், வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் ஒன்று அங்கே இல்லைன்னா பிஜேபி போனோம். சரி, நாங்கள் யார் கூட போகிறதுன்றது அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கணும். என்னன்னு கேட்டால், எங்களுது ஒரு கண்டிஷன் தேமுதிக. இந்த அக்கா சொல்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த், என்னன்னா 14 எம்பி சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க கூட நான் கூட்டணி வந்துடும். கேப்டன் விஜயகாந்த் கட்சியினுடைய நிலைமை என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்கார நிறைய பேர் எனக்கு பழக்கம். நான் அந்த கட்சி தோவும் சுத்தீஷ் தாங்க முதல்ல நின்னார் எம்எல்ஏக்களோட ஓட்டு வாங்கினாங்க அவங்க. ஏன்னா சுத்தீஷ்ன்றதுனால அந்த குடியாத்த வந்து தேமுதிகனுடைய விஜயகாந்தனுடைய மாமியார் வீடுன்னு சொல்லி எங்களுக்கு 14 சீட்டு யார் கொடுக்குறாங்களோ, யார் ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி போகிறதுக்கு தேவை. அப்போ உங்களுக்கு ஒரு கொள்கைன்றது இல்லை. இவங்கெல்லாம் தான் போய் பிஜேபியில் சேர போகிறாங்க. பிஜேபியில் சேராங்களோ ஏடிஎம்கே சேர, ஒரு கொள்கை இல்லாத கூட்டம். சீட்டு ராஜ்யசபா பொட்டி சூட்கேஸ். ஸோ கொள்கை இல்லாத கூட்டம், திருட்டு கூட்டம், கொலகார கூட்டம்,
இவங்கெல்லாம் மதவாத கூட்டம். இவங்கெல்லாம் ஒன்னா சேர்க்கும் போது ஜனநாயக கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, தலைவர் தளபதியின் கூட்டணி, நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கூட்டணி, காங்கிரஸ் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ஒரு கூட்டணி. இங்கே நாம் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி புயல் மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினர் தமிழகத்தின் மூத்த தலைவர் வைகோ அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், கொங்குநாடு மக்கள் கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இன்னும் இருக்கிற முஸ்லீம் மரியாதைக்குரிய முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம் தலைவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படி தமிழகத்தில் மக்களுக்காக பணியாற்றுகிற தலைவர்கள் அவருடைய இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தேசிய அளவில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணி சொன்னா இது ஆரோக்கியமான கூட்டணி. இந்த மக்கள் அங்கீகரிக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி. பிரச்சாரத்திற்கு ஒரு ஏவுகணை போல் ஆரிய கூட்டத்தை, அதிமுகவின் கொள்ளை கூட்டத்தை, கொலகார கூட்டத்தை ஏவுகணை போல் நுச்சுநூறாக்கப் போவது பிரச்சாரத்தில் ஏவுகணை பிரச்சாரம் நமது நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இப்படி இருக்குது. என்ன வச்சு நீங்க ஓட்டு கேட்பீங்க? இப்ப என்னன்னு கேட்டா, இன்னொரு இந்த விஷயத்தை இந்த பதிவிலே சொல்லிடுறேன். பெண்கள் எல்லாரும் அதிமுக கூட்டணி ஓட்டு போடுவாங்களாம். கண்டிப்பா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது இது யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் வரும். நான் பேசுறது யூடியூப் சேனல்ஸ்ல வரும். பெண்கள் எல்லாம் அதிமுக கூட்டணி ஓட்டு போடுவாங்களாம். எப்படி போடுவாங்க? யார் இதை சொல்றது? யார் தெரியுமா? பல பெண்களை மைண்டோடு வர சொல்லிட்டு எல்லாருக்கும் பாப்பாவை பரிசா கொடுத்தாரு நம்ம மைண்டோடு ஜெயக்குமார். அவர் சொல்றாரு, நேற்று திருநெல்வேலியில் எங்க பேட்டியில சொல்றாரு, பெண்கள் எல்லாம், அது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி, உதயகுமார், வேலுமணி, செல்லூர் ராஜு, பெண்களெல்லாம் 90%, 99% அவங்க சொல்றது சதவீதம் பாருங்க, 90% பெண்கள் அதிமுக ஓட்டு போறதுக்கு நாடாளுமன்றத்தில் தயாரா இருக்கிறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி, மைண்டோடு ஜெயக்குமார், நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு, நம்ம பாத்ரூம்ல ப்ளீச்சிங் பவுடரு, பெனாயில், தொடப்பக்கட்டையில ஊழல் பண்ண வேலுமணி, இந்த பான்பரா குட்கா விஜயபாஸ்கர், உதயகுமார், என்ன அந்த வோடோஃபோன் அச்சுடாகு ராஜேந்திர பாலாஜி, இவங்க அத்தனை பேரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பெண்கள் தான் இப்போ இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு நேரத்தெல்லாம் கூட பெண்கள் அதிமுக ஓட்டு போடுவாங்க. ஏன்னு கேட்டா, அம்மா தான் மகளிர் சுய உதவி குழு கொடுத்தாங்க, நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், டன்னா கொடுத்தோம், அதை திமுக ஆட்சி நிறுத்தி போட்டாங்க. இந்தியாவிலே பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால், வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கியர் இளைஞர்களின் போர்முகட்ட தலைவன், ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமலர் நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர், வாழும் கலைஞர், தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், ஓய்வுக்கே கலைஞர் போல் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துட்டு உழைத்துக் கொண்டிருக்கிற தன்மான தலைவர், இந்த நாட்டில் ஒரு பிரதமரை உருவாக்கப் போகிற தேச தலைவன், தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவன் தான் இன்னைக்கு பெண்களுக்காக இந்தியாவில் ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன், தாய்க்குளத்தின் தங்க தலைவன், தாய்க்குளத்தின் பாதுகாவலர், தாய்க்குளத்தின் காவலராக இன்றைக்கு பெண்களுக்காகவே ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு பெண், அதாவது கொரோனால 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கும் தளபதி சொன்னதுக்கு கொடுக்கல, 1000 கொடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சிக்கு வந்தோடனே 2000 ரேஷன் கடை நியாய விலை கடையில் போய் வாங்குந்து நம் தாய்மார்கள் எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? எப்படி பாராட்டினாங்க தலைவர் தளபதியை? கொடுத்தாரு. பெண்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேருந்தில் இலவச பயணம், தமிழ்நாடு உலகத்திலே முதல் பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்து பெண்கள் எல்லாம் பேருந்து இலவசமா பயணம் செய்யறாங்க கேட்டால் தமிழ்நாட்டின் தலைவர் தளபதியை பார்த்து இன்னைக்கு கர்நாடகாவில் நான் கர்நாடகாவில் தான் உங்களிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன், பெங்களூர்ல இருந்து. இன்னைக்கு எல்லா ஷிரடிக்கு போறாங்க, தர்மஸ்தலாக்கு போறாங்க, எங்கெங்க புண்ணியஸ்தலம் எல்லா இடத்துக்கும் போறாங்க ஃப்ரீ. இங்க இருக்கிற கன்னடக்காரெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? காவேரி தண்ணி உடலுன்னு கலட்டாவும் பண்ணான். இன்னொன்னு சொல்றான், மக்கள் எங்க பண்ணா அதெல்லாம் அரசியல் கட்சிங்க பண்ணிச்சிங்க, அது ஒரு பாலிடிக்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஃப்ரீயா பஸ்ல போறோம், அது காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின். ஸோ பெண்களுக்கு இலவச பேருந்து. இன்னைக்கு பெண்கள் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால், உயர்கல்வி படிக்க போனால் அவருக்கு 1000 ரூபாய். குடும்ப அட்டையிலே பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய். அது இன்னும் கூட அந்த 1000 ரூபாய் கூட இன்னும் உயர்த்ததாக ஒரு திட்டம் இருப்பதாக பேசப்படுகிறது. அது நான் சொல்லக்கூடாது. எனவே இப்படி பெண்களுக்காகவே பார்த்து பெண்களுக்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதி, பெண்கள் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்களாம்.
இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஏடிஎம்கே சோழி காலி. அது உண்மையிலேயே இதில் எதுவும் பிராடு பித்தலாட்ட வேலை இல்லை. உண்மையிலேயே ஏடிஎம்கேக்கும் பாஜக தகராறுனா அவன் உங்க சோழியை முடிச்சிடுறான். இல்ல அவங்க கூட நீங்க வந்துட்டு நல்ல புருஷன் இருக்கும்போது கள்ள புருஷன் வச்சுக்குவாங்க பாருங்க. ஒரு சில பொம்பளைங்க ஒரு சிலர் கள்ள புருஷன் வச்சுக்கிறாங்க பாருங்க. நம்ம தான் சோசியல் மீடியா டிவியில் பார்க்குறோமே கள்ள புருஷன் வச்சுன்னு புருஷனை கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி கள்ள புருஷனை அதிமுக பாஜகவுக்கு கள்ளத்தனமான உறவு கள்ள புருஷனா இருந்தா மக்கள் முடிச்சு போடுறாங்க. எப்படி முடியுது சோழி? எப்படியும் சோழி முடியுது. இதுல தளபதி ஒரு உயர்ந்த தலைவர்ன்றதுக்கு என்ன ஒரே ஒன்று சொல்லணும்னு கேட்டா, இது பலருக்கு இதுல வருத்தம் என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல ஜெயலலிதா வந்தா அதிமுக ஒரு கட்சி இருந்திருக்காது. வந்த உடனே அந்த 9 மந்திரிங்க இருக்கிறாங்கல்ல, ஊழல் பண்ண மந்திரிங்க, மோடியினுடைய டேபிள் அந்த ஃபைல் இருக்குது, அத்தி உள்ள போட்டிருப்பாரு. அந்த அம்மா அத்தி உள்ள போட்டு அழகா நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும், கொடநாடு கொலை வழக்கில் கொள்ளை வழக்கில் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒருத்த கொலை பண்ணிட்டான் நிரூபணம் பண்ணாதான் ஜெயிலில் போடுறது இல்லை, விசாரணை கையோட உள்ள வைக்கலாம். 1 வருஷம் விசாரணை கையோட உள்ள வைக்கலாம். அப்புறமா அது கோர்ட்டில் போய் ஜட்மெண்ட் ஆகி அவன் நிரபராஜனா வெளியே வர்றதோ இல்லை தண்டனை கொடுத்தா அது 1 வருஷத்துக்கு கழிச்சு நீ இருக்க வேண்டியது ஜெயிலில் இருந்துட்டு வாங்குவாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இது வரைக்கும் மந்திரிங்க, ஏன்னா கவர்னர் கையெழுத்து போடாமக்கிறாரு. இப்போ விசாரிக்கலாம் சொல்லிதாக சொல்றாங்க. ஸோ யாரையும் பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய தலைவர்களே நம்முடைய தலைவர் தளபதி. அவருடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டில் மக்கள், இந்தியாவில் சிறந்த மாநிலம், எந்த ஒரு வறுமையே இல்லாமல் விவசாயிகள் செழிப்பாக இருக்க வேண்டும். விவசாயிகள் கடவுளுக்கு சமமானவர்கள். விவசாயிகள் செழிப்பாக இருக்க வேண்டும். மக்களுக்காக ஆட்சி நடத்தி சமீபத்தில் ஸ்பெயினுக்கு சென்று வந்தார். அதற்கு முன்பு வளைகுடா நாடுகளுக்கு சென்று வந்தார். பல லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு சென்னையில் நடந்து இப்பொழுது கூட ஸ்பெயினுக்கு சென்று வந்திருக்கிறார். அதை கூட இவங்கெல்லாம் கேலி கிண்டல் பண்றாங்க. அங்கே போய் முதலீடு பண்ணிட்டு வந்தாரு. வியாபாரம் எடப்பாடி பழனிசாமி போனாரு. நரேந்திர மோடி வருஷத்துல 3/4 நாள் அவர் போயினே தாங்க ஃபாரினுக்கு. ஏன் நரேந்திர மோடி திருப்பி இந்தியாவுக்கு வராருன்னா, துணியெல்லாம் அழுக்காயிடுச்சுன்னா தோச்சுன்னு போதான் அவர் இந்தியாவுக்கு வராரு. என்ன அவங்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாருன்றது அதுதான் ஒரு பதில் சொல்றத பத்திக்கலாம். நம்ம தலைவர் தளபதி விஷயம் உள்ளவங்க அதிகம் பேச மாட்டாங்க. அவர் சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டின் மக்கள், தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும், சிறந்த ஆட்சி அவர்களுக்கு தர வேண்டும், கலைஞர் இல்லை என்கின்ற ஒரு குறை தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு இன்னைக்கு நம்முடைய தலைவர் தளபதி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இதையெல்லாம் கணித்துதான் இன்றைக்கு இந்த ஆங்கில ஊடகங்கள் 39 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும், இது உறுதி என்று சொல்லியிருக்கிறார். எனவே புதுவை உட்பட 40 தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தலைவர் தளபதி வெற்றி பெறப் போகிறார். நாளை தமிழகத்தின் நொடிவள்ளி மாண்புமிகு அமைச்சர் நமது வீட்டுப்பிள்ளை மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி என்று சொன்னால் உதயசூரியன் கூட்டணிக்கக்கூடிய தலைவர் தளபதியின் ஆசி பெற்ற ஆதரவு பெற்ற நாளை தமிழகத்தின் நொடிவள்ளி மாண்புமிகு அண்ணன் நமது வீட்டுப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசி பெற்ற ஆதரவு பெற்ற உதயசூரியன் கூட்டணி கட்சிக்கு தான் வெற்றி பெறும். இந்த வெற்றி அப்படியே பக்கத்திலையும் இந்த வெற்றி பெறணும் இல்லை, இது அப்படியே பக்கத்திலையும் தளபதியினுடைய வெற்றி பக்கத்து மாநிலத்திலும் தொடரும். நான் சொல்வது போல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளம், இந்த 4 மாநிலம் அகில இந்திய அளவிலே கூட தலைவர் தளபதிக்கு ஒரு நற்பேர் இருக்கிறது. எனவே எப்படியும் பிஜேபியை இந்த தேர்தலில் தளபதி வீழ்த்துவார். தமிழ்நாட்டில் வீழ்த்து விட்டார் தலைவர் தளபதி. நாளை தமிழகத்தினுடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் வீழ்த்து விட்டார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவிலே பிஜேபி வீழ்த்தப்படும். உங்களுடைய ராமர் கோயில் அரசியல் எல்லாம் எடுபடாது. ராமர் கோயில் கட்டணும் தப்புன்னு சொல்லல. நானும் ராமர் கோயிலுக்கு போறவங்க தான், நாங்களும் கோயிலுக்கு போறோம், நாங்களும் ராமர் கும்பிடுறோம், நாங்களும் ஆஞ்சநேயர் கும்பிடுறோம். ராமர் கோயில் கட்டினது தப்பு இல்லை. ஆனா கோயிலை கட்டிட்டு அந்த கோயில் பேரை சொல்லி ராமர் பேரை வந்துட்டு பயன்படுத்தி நீங்க குறுக்கோளில கடவுள் பேரு பயன்படுத்தி திரும்பி 3ஆம் முறை ஆட்சி வரான்னு சொல்லி பாருங்க. அந்த கடவுள் ராமரே உங்களை ஆட்சிக்கு வர விடமாட்டார். ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். கடவுள் ராமரே உங்களை ஆட்சிக்கு வர விடமாட்டாரு. ஏன்னா அவர் பேரை பயன்படுத்தி நீங்க பிராடு வேலை, பித்தலாட்டம் வேலை, கேப் மாதிரி, முள்ள மாதிரி, முற்றோக்கி வேலை, 420 840 வேலை பாக்குறீங்க. ஸ்ரீராமச்சந்திர ராமரு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தான் ராமேஸ்வரத்தில் தான் அவர் தங்கி இருந்து அங்கதான் அவரு அனுமாருடைய தலைமையில பாலத்தை அமைச்சு போய் சீதாதேவியை கூட்டு வந்தார். ஸோ தமிழ்நாட்டுக்கும் கடவுள் ராமருக்கும் என்ன ரொம்ப ஒரு தொடர்பு உண்டு. அதனால ராமர் அகில இந்திய அளவில் புரியுதா? ஏன்னா நம்ம தலைவர் தளபதி தான் முக்கியமான தலைவர் இந்தியா கூட்டணியில். அதனால ராமரே
உங்களுக்கு கையில் வில்லம்பு வச்சிருக்காருல்ல, வில்லம்பு என்ன, ராமர் கையில் இருக்கிற வில்லம்ப, அந்த வில்லம்பால பாஜகவை வீழ்த்திடுவார். ராமர் தான் நம்ம கடவுள் ஸ்ரீராமச்சந்திரன் கையில் இருக்கிற வில்லம்பு வச்சுக்கின்னு என்ன அப்படி அம்பு விட்டாருன்னா பாஜக காலி, கூடவே சேர்ந்து ஏடிஎம்கேவும் காலி. நம்ம ராமர் தான் நம்ம தலைவர் தளபதி தலைமை இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை ஆட்சி படத்தில் அமர வைக்க போறாரு. தமிழ்நாட்டில் 40 திமுகவை ராமர் எங்களை ஜெயிக்க வைப்பார தவிர ராமர் பேரை சொல்லி ஊர் ஏமாத்துற பிஜேபி கூட்டணி இல்லை என்பதை மட்டும் இந்த பதிலை தெரிவித்துக் கொண்டு, எனதான் இந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆலோசனைப்படி நமது தளபதி அண்ணன் உதயநிதி வழிகாட்டுதலின்படி சிறப்பாக பணியாற்றி 40 தொகுதியில் வெற்றி பெற்று அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி ஆட்சிப்பீடத்தில் அமர்வதற்கு ஒரு பிரதமரை நம் தலைவர் தளபதி அடையாளம் காட்டுவார். தலைவர் தளபதி வழியில் நாடாளுமன்ற தேர்தல் பணியாற்றுவோம். நம்முடைய நாளை தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனைப்படி நாம் தேர்தல் களப்பணி ஆற்றுவோம் என்று மட்டும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.